அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன் பற்றி ரத்தின சுருக்கமாக இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த மாதத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன். வேலைக்கு செல்லக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வேலைக்கு செல்லக்கூடிய இடத்துல கூட வேலை செய்யறவங்க கிட்டையும் சரி, உங்களை விட உயர் அதிகாரிகளிடம் சரி, கண்டிப்பா பேச்சுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் மனசோர்வு அதிகரிக்கத்தான் செய்யும். குடும்பத்துல அல்லது பணியிடத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா மன அழுத்தத்தை கொடுக்கும். ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதத்துல தூக்கத்தையும் உணவையும் கரெக்டா எடுத்துக்கோங்க. எந்தெந்த நேரத்துல தூங்கணுமோ அந்தந்த நேரத்துல தூங்குங்க. எந்தெந்த நேரத்துல சாப்பிடணுமோ அந்தந்த நேரத்துல தவறாம சாப்பிடுங்க. ஏன்னா அப்படி நீங்க அந்த ரெண்டு விஷயத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மற்ற எல்லா விஷயத்துல இருந்து, அதாவது உடல் சார்ந்த மற்ற விஷயங்கள்லேருந்து தப்பிச்சுக்குவீங்க. இந்த மாதத்தில் குடும்ப உறவு மேம்படும். புதுசாக ஏதாவது வாங்க போகிறீங்க, பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு, அது என்ன பொருளாக இருந்தாலும் சரி, ஆடை ஆபரணங்கள், வண்டி, நீங்கள் என்ன வாங்கினாலும் சரி, முதல்ல குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு கடையில் போய் வாங்குங்க. அது மாதிரி கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் தேவை. பணத்தை செலவு பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ரூபாய் எடுத்து செலவு பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு முறைக்கு இருமுறை உட்கார்ந்துருந்து முதல்ல யோசிச்சுட்டு, இந்த செலவு இந்த மாதத்துல அவசியம்தானா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுட்டு செய்யுங்க. பணவரவு கண்டிப்பா உங்களுக்கு திருப்தியா இருக்கும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வேலை செய்யற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைய, உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் சென்று விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. சிதறு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமையில போய் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.